தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடு நமது ஒளிப்பதிவாளர் அஜீஸ் தாரிக் அவர்களும் இணைந்து ஒரு சிறப்பான தகவலை செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். குன்னூரிலே இருந்து குன்னூர் அறிஞர் அண்ணா பள்ளி மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் வைத்து யானைகள் தின விழா ஒன்று நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் 12ஆம் தேதி ஆகஸ்ட் 12ஆம் தேதி யானைகள் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை போல இந்த வருடம் 2025 ஆகஸ்ட் 12 அன்று யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது என்றும் இது பல்வேறு இடங்களிலே நடைபெற்றது என்றும் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தெப்பக்காடு பகுதியிலும் இன்னும் யானைகள் வளர்ப்பு முகாம்கள் பல இடங்களில் நடைபெற்றது என்றும் அதை போல குன்னூரில் அறிஞர் அண்ணா அரசு பள்ளி மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது என்றும் உலக யானைகள் தினத்தை ஒட்டி குன்னூர் வனசரகர் ரவீந்திரநாத் முன்னணியில் வனத்துறையினரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உறுதிமொழிகளை ஏற்று யானைகள் நமது தோழன் என்று அவர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் ஒளிப்பதிவாளர் அஜீஸ் தாரிக் அவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். யானைகளை பாதுகாப்பதற்காக நான் உறுதிமொழி அளிக்கிறேன். யானைகளை பாதுகாக்கவும் அவை வசிக்கும் பகுதி வழித்தடங்கள் பாதுகாக்கவும் யானைகள் குறித்து மேலும் கற்றுக்கொள்வதற்கும் என் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டவர்களுடன் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை கடைபிடிப்பேன். என் தாய் பூமியை பாதுகாப்பேன். I pledge to protect our majestic elephants. I will support Project Elephant to protect and conserve elephants that habitat, learn more about elephants and share my learning about elephants with my friends and neighbors. I will adopt environment friendly lifestyle to fight in my mother's name and protect my mother earth. யானை எது பாதுகாக்கும் லைஃப் சைக்கிள் அது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? யானை இப்போ எங்கே இருக்குது? உங்கள் ஊட்டியில் வாழை மரம் இருக்கா? பற்றியல ஒரு யானை ஒரு காட்டில் இருக்குதுன்னா அந்த காடு நல்லா வளமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது இந்த காடு வளமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். புரியுதுங்களா? அதுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே கிடைக்கிறதுனால தான் யானை அங்கே இருக்குது. லைஃப் சைக்கிளில் யானை ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம யானைகளை பாதுகாக்கணும். அந்த யானைகள் தினமான இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியிலே யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நீங்கள் இதுவரை என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினார். இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்